டெல்லி பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் மோடியை தமிழக முதலமைச்சர் விஜய் சந்தித்துள்ளார். பிரதமர் விஜய் சந்திப்பு 10 நிமிடங்களில் நிறைவு பெற்றதாக தகவல் கிடைத்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். பிரதமர் நரேந்திர மோடியுடனான முதல்வர் விஜய் அவர்களுடைய சந்திப்பு என்பது தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. மாலை 4:30 மணிக்கு இந்த சந்திப்பு என்பது தொடங்கும் என்று சொல்லப்பட்ட நிலையில் 2-3 நிமிடங்களுக்கு முன்பாகவே சந்திப்பு என்பது தொடங்கி இருந்தது. ஒரு 40 நிமிடம் வரை சந்திப்பு நீடிக்கும் என்றுதான் அனைவருமே எதிர்பார்த்திருந்தோம். ஏனென்றால் கடந்த காலங்களில் சந்திப்பு அப்படியானதாகத்தான் இருந்திருக்கிறது. ஒரு நீண்ட ஒரு சந்திப்பாகத்தான் பொதுவாக இருக்கும். அதுவும் முதல் முறை முதல்வராக பொறுப்பேற்று ஒருவர் வருகிறார் என்றால் அவரிடம் நிறைய பிரதமர் நரேந்திர மோடி பேசுவார். இயல்பாகவே அந்த பேச்சுவார்த்தை என்பது அப்படியாகத்தான் இருக்கும். எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்களிடம் கூட ஒரு நீண்ட ஒரு அளவலாவல் என்பதை தான் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொள்வார். ஆனால் முதல்வர் விஜயுடனான இந்த சந்திப்பு என்பதை மிக மிக சுருக்கமாக பிரதமர் நரேந்திர மோடி முடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தான் நாம் இந்த தருணத்திற்கான செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெறும் 10 நிமிடங்களில் நிறைவடைந்த ஒரு சந்திப்பாகத்தான் மாறி இருக்கின்றது. 10 நிமிடம் என்பது அந்த ஒரு இயல்பான விஷயங்களை மட்டுமே நிறைவு செய்வதற்கு போதுமானதாக இருக்கும். ஒரு பூங்கொத்து கொடுக்கவும், ஒரு புகைப்படங்களை எடுத்துக்கொள்ளவும், வீடியோ எதுவும் எடுக்கிறார்கள் என்றால் அதுவும், ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் வணக்கம் சொல்லிக் கொள்வது, இது போன்ற நேரத்தை தான் அதை எடுத்துக்கொள்வதை தவிர ஒரு நீண்ட ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு வழிவகை என்பதை அது நிச்சயமாக மேற்கொண்டிருக்க முடியாது. அதுக்கான கால அவகாசமும் போதாது. ஒரு கோரிக்கை மனுவை கொடுக்கிறார்கள் என்றால் அதை நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி அந்த இடத்திலேயே படித்து பார்ப்பார். அதை வாங்கி அதிகாரிகளுக்கு சில அறிவுறுத்தல்களை கொடுப்பார். சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவுறுத்தல்களை கொடுக்க சொல்லி உத்தரவுகளை போடுவார். இதற்கெல்லாம் சேர்த்தே ஒரு 10-15 நிமிடங்கள் கிட்ட ஆகிவிடும். அதற்கு பிறகுதான் அந்த இலகுவான பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும். ஆனால் இந்த 10 நிமிட சந்திப்பு என்பதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடை தாண்டி, நிர்வாக ரீதியிலான சந்திப்பு விவகாரங்களை தாண்டி வேறு எதுவும் அவர்கள் பெரிய அளவில் பேசிக்கொள்ளவில்லை. மற்றபடி தனிப்பட்ட முறையில் நட்பு பாராட்டுவது, உறவு பாராட்டுவது போன்றவை எல்லாம் பெரிய அளவில் அவர்கள் எதுவும் மேற்கொண்டு கொள்ளவில்லை என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கடந்த காலங்களில் முன்னாள் முதல்வர்கள் யார் வந்தாலும் சரி, அவர்களது உறவுகள் வரை நினைவில் வைத்து பிரதமர் நரேந்திர மோடி கேட்பார். அது அவருடைய இயல்பான பழக்கமாகவும் இருக்கக்கூடியது. வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது கூட அதை அவர் வழக்கமாக வைத்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த யாரையாவது பார்க்கிறார் என்றால் அவர்களது கட்சி தலைவர்கள் பற்றி கேட்பதோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் பற்றி நலம் விசாரிப்பது போன்றவையெல்லாம் வழக்கமாக செய்வார். நிறைய எம்பிக்கள், நிறைய அமைச்சர்கள் இந்த தகவலை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் நாம் இது ஒரு நீண்ட ஒரு சந்திப்பாக இருக்கும். திரைத்துறை சார்ந்த விஜய் அவர்களது அனுபவங்களை கேட்டு பெறுவார் பிரதமர் நரேந்திர மோடி என்ற விஷயம் எதிர்பார்த்தோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.